யாழ்ப்பாணத்தின் நீர் பற்றாக்குறை பற்றி முன்பே கூறியிருந்தபடி அது யாழ்ப்பாணத்தின் நீர் பற்றாக்குறை வளர்ப்பதற்காக இந்த சுபீர பிரச்சனைகளும் தோன்றியிருக்கிறது. அதை பற்றி விரிவாக நாங்கள் கலைக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அதற்குரிய ஆரம்பகட்ட ஆராய்ச்சிக்காக குறைந்த செலவில் சிறந்த குடிநீரை வழங்குவதற்கான இதை செய்வதற்காக பொறியிடம் ஒரு இதை செய்வதற்கு நாங்கள் வடமாட்சி அறக்கட்டளை இணங்கியிருக்கிறோம். அதை தொடர்ச்சியாக அதே முந்தைய நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக சேர்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற உபவேந்தர் பேராசிரியர் ராஜா அவர்களுக்கும் மற்றும் வவுனியா பல்கலைக்கழக வேந்தர் கலாநிதி மோகனதாஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற துறைசார் நிபுணர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள், அதோட என்னுடைய ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் முக்கியமாக அந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பேராசிரியர் ராஜா அவர்களின் அன்பு மாணவரான சின்ன அவர்களுக்கும் அமெரிக்காவிலிருந்து அவர் இதுக்காக வந்திருக்கிறார். அப்போ அவரையும் வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். முக்கியமாக நாளில் டாக்டர் மாயவனுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு இந்த நிகழ்ச்சியின் படத்தை இறுதி செய்வதிலிருந்து முக்கிய செய்கிற மூச்சாக இயங்கியவர். எல்லோருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலாவது மங்கள விளக்கேற்றி வழங்குகிறேன் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க இருக்கிறார். அடுத்து வவுனியா பல்கலைக்கழக வேந்தர் பீடாதிபதி எலக்ட்ரானிக்ஸ் திருவரன் சுதாகரன் வடமாகாண வடபிராந்திய டைரக்டர் இரிகேஷன், திரு பதனகுமார் திரு குணதாசன் அவர்களே,
பேராசிரியர் புறராஜா அவர்கள் நான் அது தெரிவு செய்யப்பட்ட அந்த முறைகளை நான் கூறிக்கொண்டிருக்க விரும்பவில்லை. எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு முதல் நாள் வருகிறேன். அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன். அதற்கு முன்பு இருந்த துணைவேந்தர்கள் வித்யானந்தன், கைலாசபதி போன்றோர் அவருடைய சுற்றுவட்டங்கள், ஆளுமைகள், ஆட்சிகளை பார்க்கும்போது ஒரு கொடியன் மாதிரி ஒரு மெல்லிய ஒருவர் துணைவேந்தராக வந்தது இந்த கண் பார்வையிலே இது இவர் துணைவேந்தர் என்று கூறுவதற்கு இருக்கவில்லை. இப்படியே மெல்லிய ஒரு சீனியர் லெக்சரர் மாதிரி தான் இந்த கையில் கண்ணில் பட்டுது. இவரால் என்னென்ன செய்ய போகிறார். ஆனால் ஊற்று நிறுவனத்தில் இருந்து நான் ஆடு விநியோகிக்கிறார். அப்போவே அவர் அதை சமூக பணி செய்வதற்காக அந்த நலிவுற்ற சமுதாயத்துக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார் ராஜா. நான் இந்த எனது வரிசையில் ஏதாவது புலப்படுவர். அந்த திட்டத்தில் நாங்கள் மாசார் என்ற அந்த பேர் எனக்கு டக்கன் கம்ப்யூட்டர் வேலை செய்யுது. அப்பொழுது மாசார் கிராமத்தில் போய் ஆளுநர் விநியோகித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே 2 ஆட்சிகள் நடந்த காலம். அப்பொழுது நாங்கள் இந்த விநியோகம் செய்யும் பொழுது ஆணி எங்களை ஒரு அபிச்ச பார்வையில் பார்க்குது. எங்களுடைய விடுதலை போராட்ட வீரர்களும் நாங்கள் யாருக்காக இதை செய்கிறோம் என்ன பின்னணி என்றும் ஆராய்ந்து கொண்டிருக்கிற காலம். அப்படியான ஒரு காலத்தில் பேராசிரியர் துர்ராஜா அவர்கள் இந்த பணியை எங்களை செய்ய சொன்னார். பணிச்சார். அதன்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நான் பேராசிரியர் துர்ராஜா பற்றி கூற வேண்டும் என்றால் அவர் இந்த முழு பல்கலைக்கழகத்துக்குமான திட்டத்தை, அதாவது யாழ்ப்பாணம், கைதளி, கிளிநொச்சி, வவுனியா, இதுக்கு மேலாக மன்னார், முல்லைத்தீவு என்று அவருடைய கற்பனைகளை நான் உங்களை காணும் பொழுது கூறிக்கொண்டிருப்பார். அவ்வாறு கூறின மாத்திரமல்ல, இந்த விவசாய பீடத்தில் விரிவுரையாளர்களாக வெற்றிடங்களை நிரப்பும் பொழுது நான் அதுக்கு விண்ணப்பிக்கவில்லை. பல பேர் விண்ணப்பிக்கவில்லை. அவர் பேராசிரியர் துர்ராஜா அவர்கள் வைக்காந்தர் எங்களை கூப்பிட்டு ப்ரொஃபஸர் வித்யானந்தன் என்னது உதாரணமாக எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் என்னையும் போல ஆட்களை கூப்பிட்டு அதுக்கு விண்ணப்பிக்கும்படி கேட்டுக்கொண்டார். நான் அவர் என்ன கேட்டதுக்காக நான் விண்ணப்பிக்கிறேன். எல்லாரும் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு தான் கேம்பஸுக்கு போகிறது. நானும் என் பிள்ளையை கொண்டு போய் துண்டுக்குடியில் விட்டுட்டு தான் கேம்பஸுக்கு போனேன். ஆனால் இப்போ நான் கிளிநொச்சிக்கு மாறினேன். கிளிநொச்சியிலே மாறிக்கொண்டிருக்கும் பொழுது நான் அவரை பற்றி என்னை பற்றி பேசுவதற்கு காரணம், நான் இன்றைக்கு ஒரு வேந்தர் என்று நான் சொல்லும் பொழுது, நீங்கள் என்னை அழைக்கும் பொழுது எல்லாம் அவருடைய விருப்பம்தான்.
ஏனென்றால் என்னை கிளிநொச்சியில் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பிடாவதியாக அந்த தான் பிடாவதி. நான் என்னை திரும்ப நான் செனட் மீட்டிங் யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்த பொழுது செனட் மீட்டிங் முடிஞ்ச பிறகு தன்னை சந்தித்து படி கூறினார். நான் அவரை சந்தித்த பொழுது சொன்னார், இப்போ கிளிநொச்சி வேலை முடிஞ்சது, வவுனியாவில் வேலை இருக்கு. அப்போ நான் கேட்டேன், என்னத்தான் நீங்கள் கிளிநொச்சிக்கு போட கேட்டீர்கள், இப்போ என்ன மாத்திரம் கேட்கிறீர்கள், நாங்கள் எத்தனை பேர் இருக்கணும் வவுனியாவில் பணிப்பாளர் இணைக்கப்பட்ட பல்கலைக்கழக கல்லூரி பணிப்பாளர் பதவி டைரக்டர். அந்த பதவிக்கு அவர் என்ன சிபாரிசு செய்து என்ன போக சொல்கிறார் வவுனியா. அப்பொழுது நான் கேட்ட பொழுது அவர் சொன்னார், தான் பல பேரை கேட்டிருக்கிறார், எல்லாரும் மோகனதாசை அனுப்பி வைங்கோடு தான் சொல்லிக்கிறோம். நான் சில பேர் எனக்கு குருநாவுக்கார் என்று பேரை சொல்லுவோம் சொன்னார். அவர் உடனே ஒரு பேரை சொன்னார், இந்த பேராசிரியர் என்ன பேரை சொல்றார். அப்போ நான் அவரை போய் கேட்டேன், பேராசிரியர் வேறு யாரும் இல்லை, ப்ரொஃபஸர் பாலசுப்ரமணியம் பேராதிபதி வைத்தியபுரம். அவர் சொன்னார், தான் சொன்னதுதான் அவர் நீங்கள் தான் தோழர். நான் ஏன் சொல்ல வாரேன்னா, பேராசிரியர் துர்ராஜா நினைக்கிறதை அவர் செய்ய விரும்புகிறதை நான் செய்து கொண்டிருந்தார். நான் ஒரு பெரிய ஒரு இளைஞராகவோ அல்லது பீடாதிபதி உண்டோ பணிப்பாளர் உண்டோ இல்லை, அவர் சொல்றதை நான் செய்து கொண்டிருந்தேன். அதனால பேராசிரியர் துர்ராஜா அவர்கள் ஒரு பக்கம் தலை சிறந்த கல்விமான், இன்னொரு பக்கம் அவர் சமூக பணி செய்வதில் நம்பர் 1. அது மாத்திரமல்ல, அவருடைய நடவடிக்கைகள் உதாரணமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், அவர் சைக்கிளில் வீட்டிலிருந்து யூனிவர்சிட்டிக்கு சைக்கிளில் வந்தது எல்லாருக்கும் தெரியும். இந்த சைக்கிளில் வந்து சைக்கிளில் கிளிநொச்சிக்கு வாங்க, சைக்கிளில் வவுனியாவுக்கு வாங்க. பேராசிரியர் துர்ராஜா ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனிதர். அதுக்கு சரியான பேரைத்தான் கொடுத்திருக்கிறோம். இப்படி வெள்ளன இந்த 30 வருடங்களுக்கு முன்பு இப்படி வெள்ளன காலமாவார் மலைவார் என்று ஒருவர் கணக்கான அவருடைய சிந்தனை தான் இன்று அமலாக்கம் பெற்றுக் கொண்டு வருகிறது. ஆகவே அவர் விரும்பிய ஏனைய விடயங்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் இப்பொழுது கிளிநொச்சியிலும் பிறகு வவுனியாவிலே ஒரு பல்கலைக்கழகமும் உருவாகி இருக்கின்ற இந்த வேளையிலே அவருடைய சிந்தனை செயலுருவம் பெற்றிருக்கிறது. அவருடைய சிந்தனையை செயலுருவம் பெற்ற கொடுத்த காரணத்தினால் அவருடைய ஆத்மா எங்களை இன்றும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். பேராசிரியர் என்ன கருத்துக்களை மனதில் வைத்திருந்தாரோ அவற்றை நாங்கள் அமுலாக்க வேண்டும். அதுதான் நான் இதில் சுருக்கமாக கூறுவதால், அவர் என்னென்ன பல விஷயங்களை நாங்கள் எடுத்து ஆராய்ந்து அவருடைய செய்த அந்த கற்பனைகளை அவர் என்னத்துக்காக இதுகளை கூறினாரோ அல்லது செய்தாரோ அவற்றை நாங்கள் அமல் நடத்தி பின்பற்றி, இந்த பல்கலைக்கழகம் என்பது தனியே கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கு மாத்திரமல்லாமல் அது யூனிவர்சிட்டி இண்டஸ்ட்ரி இன்டராக்ஷன், கம்யூனிட்டி இன்டராக்ஷன். அந்த வகையில் நாங்கள் முன்னின்று உழைக்க வேண்டும். அது பேராசிரியருடைய விருப்பம் மாத்திரம் அன்றி எல்லோருடைய விருப்பம் அதுதான். அதை அமலாக்குவதிலே அவருடைய மாணவர்களும் அவருடைய நலம் விரும்பிகளும் அவருடைய பின்னுக்கு வந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் இப்பொழுது பேராசிரியர் நண்பர் ஸ்ரீ சர்பராஜா அவர்கள் பேராசிரியருடைய
பாடசாலைகளை தொண்டு கொண்டு வந்தவர். எனக்கு சரியாக தெரியாது, உடுப்புட்டி மிஷன் இதிலேயே நான் 2 பேரும் பழைய மாணவர்கள் நினைக்கிறேன். அப்படி வந்த ஒருவர் இன்று எமது துணைவேந்தராக பேராசிரியர் பொருளாதார அவர்கள் அளவுக்கு ஈடு இன்னும் திறமாக தெரிவிக்கிறார். ஆகவே நாங்கள் இப்போ வேந்திரத்தை மாதிரி அதை விடுவோம். நாங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வெடுத்தால் இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து நாங்கள் எவ்வாறு இந்த சிந்தனைகளின் அமல் நடத்தும் பொழுது சமூக பணியை நாங்கள் செய்வது தலையாய நாங்கள் சமூக பணி செய்யாவிட்டால் நாங்கள் துரோகம் செய்வோம். அந்த சமூக பணியை செய்வதற்குத்தான் நாங்கள் பல யோசனைகளை வைத்திருக்கிறோம். அதைத்தான் இன்று கதைக்க இருக்கிறோம். அதை கதைக்கும் பொழுதுதான் பேராசிரியர் அவர்களுடையதும் ஏனையோருடையதும் பல 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 அறக்கட்டளைகள் இருக்கின்றன. நேற்று என்பது அதிகாலை யாழ்ப்பாணத்திலே நித்யஸ்ரீ பாலாஜி வந்தார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அங்கு நடந்த கும்பாபிஷேகம் என்பதை நீங்கள் கேள்விப்படவில்லை. அந்த கும்பாபிஷேகத்திலே நமது ஊரிலே கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோடு பேராசிரியர் குணராஜா அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஆடு விநியோகிப்பினார். நான் இங்கே ஆடு விநியோகிப்பினார். ஏன்னா நான் அவர் இருக்கும் பொழுதே ஆடு விநியோகித்தார். அதை செய்வதற்கு ஞானா சின்னையா அவர்கள் முன்வந்து அவருடைய டோனர் சொன்னதுக்கு ஏற்ப வைகுந்தன் அவர்கள் ஆடு வாங்கித்தர நாங்கள் 5-6 பிள்ளை புருஷன் இல்லாத ஒரு பொம்பளை 6 பிள்ளைகள் அந்த தாய்க்கு ஒரு ஆடு கொடுக்கணும். நான் 2 விஷயத்தை இதில் செய்கிறோம். ஒன்று, நாங்கள் எங்களை கல்வி பணியை செய்ய வேண்டும். நாங்கள் இந்த அறப்பணியை செய்ய வேண்டும். அது பேராசிரியர் விருப்பம். அதை அமலாக்குவதற்கு வந்த ஞானா சின்னையா போன்ற மகனகுமார் போன்றவர்கள் இன்னும் 100 கணக்காக பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை எல்லோரையும் இணைத்து பல பல திட்டங்களுக்கு சமுதாய பணியையும் கல்வி பணியையும் அறப்பணியையும் செய்யணும். அதை கூடுவதற்கு எனக்கு அவகாசம் அளித்த இந்த இன்றைய அரங்கின் தலைவர் பிரபாகரன் பேராசிரியர் அவர்களுக்கு நன்றியை கூறி நமது துணைவேந்தர் ஸ்ரீ சக்கரராஜா அவர்களுக்கு நான் வேந்தர் என்ற முறை வாழ்த்து தெரிவித்து எல்லோருக்கும் எனது வாழ்த்தையும் நல்ல வாழ்க்கையை விரும்பி வாழ்க்கையும் வீட்டில் பேராசிரியர் தான் கூடாதிபதியாக இருந்தவர். அவர் நாங்கள் ஜனவரி 85 போயிட்டு 85 பிப்ரவரியாக அவருக்கு ரெசிக்னேஷனை கொடுப்பேன். எங்களோட பேட்சில் ஒருத்தருக்கு அவருக்கு நிழலே படையில் நேரம் படிப்பிக்கல. நான் பேராசிரியர் அங்கே உதவி விரும்பியார் இருந்துட்டு 92ஆம் ஆண்டு அவற்ற நிழலில் வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அன்அஃபிஷியலாக எம்ஃபில் முதலாவது அவற்ற இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் நான் என்ற பெருமை எனக்கு தேடி அவற்ற நிழலில் வளர்ந்து 92ஆம் ஆண்டு ஆகஸ்ட் அமெரிக்காவுக்கு ஸ்காலர்ஷிப்பில் வந்தேன். அதில் ஒரு 20 மாதம் அதுக்கு இருந்திருப்பேன். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு கடிதம் எழுதுகிற மாதிரி எழுதுவேன். தம்பி என்னென்ன பாடப்படும், எங்களோட நாட்டுகள் பிரயோஜனப்படும். இந்த தனிப்பட்ட அபிப்பிராயமும் பேராசிரியர் அபிப்பிராயம் எங்களோட கட்ட கல்வி எங்களோட மக்களுக்கு பிரயோஜனப்படாத்தி அதாவது ஒரு பிரயோஜனம் இல்லை இருந்தது. மற்றபடி வாய்ப்புள்ள நாங்கள் ஏதோ ஒன்றை படிக்கிறோம். அதை சொன்னது வந்து இந்த தண்ணி பிரச்சனை நம்பி எங்களுடைய ஒரு காலத்தில் ஒரு பெரிய பூதாகரமாக வர மாட்டேன். அவர் எதிர்பார்த்தது வந்து இந்த நிலத்தடி நீர் கீழே போய் கொண்டு இருக்குது, கடல் தண்ணி ஒரு பக்கத்தால் வந்து கொண்டு இருக்குது. அப்போ ஒரு காலத்தில் மனுஷன் சிவிக்கலாத ஒரு இடமா வர மாட்டேன். இன்றைக்கு வேறு ஒரு விதமாக வந்து கொண்டு அந்த பிரச்சனை என்னென்றால் யுத்தத்தின் தாக்கமோ அல்லது என்ன சதியோ தெரியாது. இந்த சிறுநீர நோய் வந்து சில குறிச்சிகளில் மல்லாவி மாங்குளம் இங்கால மண்ணை இறந்த பக்கங்களில் சின்ன பிள்ளைகள் எல்லாம் சிறுநீர நோயால் பாதிக்கப்பட்டு சிறுநீரம் மாற்றி சிகிச்சைக்கு உயிர்ப்பிச்ச டிஃப்ரெண்ட் லெவலம் இருக்குது, பியரன் லெவலம். அப்போ அவருக்கு காணிக்கையாக நாங்கள் இந்த
தண்ணியை சுத்திகரிச்சு, அதாவது பாரலோகங்கள் என்று சொல்லப்படுற குரோமியம், கடமியம், மலாயினி சிவராமன் அவர் மேலதிகமாக $500 $500 வந்து கிட்டத்தட்ட $1.5 லட்சம் அதை வாழ்வாதார உதவியாக மாமனிதர் இந்த பேரில் வடமராட்சி அறக்கட்டளை ஊடாக இந்த அல்வாயில் உள்ள ஸ்ரீலங்கா வித்தியாசாலை என்ற ஒரு பாடசாலை, அந்த பாடசாலையில் அந்த பிள்ளைகளுக்கு பட்மேட் என்ற சகபாடி பொறியாளர் 18 பேர் வடபிராந்திய முகாமையாளர் தென்னை சந்தைப்படுத்தும் சபை வைகுந்தன் அவர்கள் ஆரம்பித்து வச்சு மாமனித கனவை நினைவாக்குற ஒரு முயற்சியில் கொஞ்சம் பேருக்கு வாழ்வாதார உதவியாக கோழி கூடுகளோட கொடுத்தனாங்க, தையல் மிஷின் அதில் வாங்கி கொடுத்தனாங்க, ஆடு வாங்கி கொடுத்தனாங்க. அடுத்தது வடமராட்சி ஆன்மீக அறக்கட்டளை பள்ளிப்புறாழ்வாற்ற கோயில் முகப்பும் அவற்ற பேராசிரியத்தை முகப்போடையும் இருக்குது, அவற்ற மனிதநேய பணிகளின் தொடர்ச்சியாக என்று சொல்லி அது ஏறத்தாழ 4 வருஷத்துக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வருடாந்தம் நாங்கள் கனடாவில் டொரண்டோவில் சந்தித்து அவரை பற்றி கதைக்கிறாங்க. போன வருஷம் கதைச்சினாங்க. அப்போ கதைச்சது அவருக்கு சமர்ப்பணமாக ஏதாவது நிரந்தரமாக ஒரு அர்த்தம் உள்ளதாக ஒன்று செய்ய வேணும்னு 30வது அவருடைய சிராத்த தினத்தில் ஒரு கைங்கரியத்தை நாங்கள் ஆற்ற கிடைச்சது ஒரு பாக்கியம். இது வரலாற்றில் எழுதப்பட வேண்டியது. உங்களை தான் நம்பி இருப்பேன். சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் டாக்டர் தேதிசன் மற்றது தம்பி வள்ளுவன். நாங்கள் என்னடா இது எங்களால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. இது ஒரு ராக்கெட் சயின்ஸ் சந்திர மண்டலத்துக்கு விண்கலம் அனுப்புறதுன்னு இல்லை. ஒரு கமர்ஷியலாக வந்து விற்கிறாங்க. அதை நாங்கள் ரெப்ளிகேட் பண்ணுறது இந்த பேட்டன் ரைட்ஸை வயலேட் பண்ணாத மாதிரி ஏதாவது இன்னொரு அடிஷனல் ஃபீச்சரோட அதை இம்ப்ரூவ் பண்ணி போட்டு உதாரணத்துக்கு சுண்ணாம்பு தண்ணி என்று இருக்கும். அதில் ஆயில் பொல்யூஷன் இருக்கலாம். என்ன இது வந்து வன்னியில் வந்து விழாவாரம் அதை குடிச்சு கொண்டு இருந்த சனம் தான். ஆனால் இன்றைக்கு அந்த தண்ணி அதில் நஞ்சாக மாறிக்கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் இந்த தண்ணியை சுத்திகரித்து கொடுக்குறது வந்து தவிர்க்க முடியாத காலத்தின் கட்டாயம். அதே நேரத்தில் இந்த பேட்டன் வயலேஷனில் நாங்கள் பைபாஸ் பண்ணுறதுக்கு இது இன்னும் ஒன்றையும் படிக்கும். அதுக்குரிய ஃபீச்சரும் இருக்கு. ஆயில் பொல்யூஷன் வைப்போமே ஏதோ ஒரு இதில் நீங்கள் கிரியேட்டிவாக அதை செய்யும்போது டாக்டர் ரஞ்சிதன் என்றவர் வந்து சொல்லலாமோ சொல்லிடலாம்னு எனக்கு தெரியாது. அந்த நாளையில் தமிழர் புனர்வாழ்வு கழகம் ஒன்று ஆரம்பிச்சு இந்த மண்ணில் எவ்வளவோ வேலையில் செய்தோன்னு அந்த பிறகு நெல்லுக்கு ரச்சனீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் என்று சொல்லி அவை கொடுத்த காசுகள் வந்து போராட்டத்துக்கும் போனதுன்னு சொல்லி எங்கள் எதிரியில் அமெரிக்காவை காட்டி கொடுத்து தமிழர் புனர்வாழ்வு கழகம் தடை செய்யப்பட்டு அவரும் சிறைவாசம் போனவர். அப்போ அவர் 2வது சொல்கிறார் வந்து தம்பி இதில் கொஞ்சம் கவனமாக செய்ய போனேன். ஆனால் இதை ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் 500,000 யூனிட் செய்கிறதுக்கு நான் பொறியாளர்கிட்ட எடுத்து தருவேன் காசு. அவரெல்லாம் இந்த நாட்டுக்கு கால் வைக்க முடியாத ஆக்கள் தடை செய்யப்படுவார்கள். ஆனாலும் அவை இந்த அங்கே இருந்தாலும் அவை இந்த சிந்தனை முழுக்க இங்கே தான் இருக்குது. நேற்றைக்கு அவர் வெளிக்கிடையே சொன்னார் வந்து அப்படி போர் நீர் ஏதாவது ஆக்கள் கையை கால எதிர்பார்ப்பினோம். உடனே $2,000 அனுப்பினார் வந்து லைவ்லிஹுட் கொண்டு வந்தால் பேராசிரியர் கோயில் குலதெய்வம் கோயிலில் கும்பாபிஷேகம். அப்போ அந்த கோயிலில் வாழ்வாதார உதவியாக கொடுப்பாங்க. யோசுவாமி வந்து அந்த மண்ணில் வந்ததெல்லாம் இவர் கண்டிருக்கிறார். அப்போ இந்த மண்ணில் உதிச்ச ஒரு 1000-10,000 வருஷத்துக்கு ஒருக்கா வார ஒரு மகாத்மாக்கள் தான் யோசுவாமியும் அல்லது பேராசிரியர் துரைராஜாவும். அவையில் சிந்தனை யோசுவாமி அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறேன். இந்த ஆன்மீக அறக்கட்டளையில் வந்தது அவற்றை ஒரு சிந்தனையில் பேராசிரியர் துரைராஜாவுடைய. ஏன்னா யோசுவாமி நல்லூர் வாசல்ல இருந்து கொண்டு எல்லாம் போக முடிஞ்ச காரியம் அது ரெண்டு அவருக்குள்ள ஏதோ கஞ்சி கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அவரை விளங்கின ஆக்களுக்கு தான் அவருடைய மகிமை தெரியும். ஒரு வெள்ளக்காரன் வந்து 22 வயது வாலிபன் அமெரிக்காவில் இருந்து ரோபர்ட் ஹான்சன் 75 வருஷத்துக்கு முந்தைய ஒரு வைகாசி விசாகம் வந்து நல்லூர் வாசல்ல இவரை தன்னை சீடனாக எதிர்கொள்ள சொல்லி அவரை குருவா இதற்கு ஆணை கொடுத்து அனுப்புகிறார் வந்து உனக்கு பேர் சுப்பிரமணியா. Go found the temples around the world, you will feed thousands. அப்போ அது அந்த வெள்ளக்காரன் வந்து போய் ஹவாயில் ஒரு ஆசிரமத்தை அமைக்கிறார். அதில் இருந்து அவர் அருளாசி வழங்கிக்குள்ள எங்களோட வசதி படைச்சாக்கள் போய் அவருடைய அருளாசி வேண்ட போயினார். அது உதாரணத்துக்கு சொன்னால் வந்து வாஷிங்டனில் இருக்கிற ஆக்கள் வந்து கலம்பு 7 இருக்கிற ஆக்கள் மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால் அமெரிக்காவுக்கு வந்தாக்கள். அப்படி வந்த ஆக்கள் வந்து ஒரு ஆள் இம்பீரியல் காலேஜ் லண்டனில்
சிவில் இன்ஜினியரிங் செய்து போட்டு வேர்ல்ட் பேங்க் கன்சல்டன் ஆயிருந்தார் வாட்டர் ரிசோர்ஸஸ் மிஸ்டர் சரவணபவன். அவரும் வைப்பும் போயினம் ஹவாய்க்கு போன இடத்து சுப்பிரமணிய சுவாமி ஒரு பிள்ளையாரை தூக்கி கொடுக்குறாரு அவருக்கு உங்களோட ஊரில் கோயில் வரணும். அதுதான் இன்றைக்கு அமெரிக்காவின் தலைநகரத்தில் வாஷிங்டனில் இருக்கிற வாஷிங்டன் முருகன் கோயிலில் இருக்கிற பிள்ளையார் வந்து யோசுவாமி இந்த சீடன் சுப்பிரமணிய சுவாமி என்றவர் கொடுத்து எங்களோட தமிழ் மக்கள்கிட்ட ஆலயத்தை உருவாக்குகிறது. இங்கே உள்ள ஆலயங்கள் மேல்தான் அங்கே உள்ள ஆலயமும் கடைசியாக என்ன நாங்கள் அந்த ராஜகோபுரத்தை கட்டிட்டேன் கடன் காசை கொண்டு வாங்குவோம். சரி, அப்போ நாங்கள் என்ன சொன்னதுண்டா யோசுவாமி சொல்லிவிட்டது வந்து go found the temple you will feed thousands. The feeding the thousands never happened. When are you going to do this? அதுக்குள்ள கொரோனா வந்து கோவிட் வந்த உடனே நாங்கள் இறுக்கி பிடிச்சி கொண்டோம் வந்து இல்லை இந்த ஆலயங்களை தளமாக பாவித்து நாங்கள் எங்களோட மக்களுக்கு உதவி செய்யணும் கடவுளையிட்டு சொல்லி அந்த கோவிட்டோட நாங்கள் இந்த அறக்கட்டையில் கொஞ்சம் கூட உருவாக்கி இப்போ ஒரு 20,000 பேருக்கு கடைசி உலக உணவுகள் கொடுத்துருக்கிறோம். அப்போ யோசுவாமி கனவு go found the temple you will feed thousands என்றது நினைவாயிது. அதே நேரத்தில் பேராசிரியர் துரைராஜா சொன்னது இந்த மக்களுக்கு நாங்கள் செய்யாட்டி வேறு யார் செய்கிறோம். சரி, நாங்கள் படித்த கல்வி எங்களோட மக்களுக்கு பிரயோசனப்படாட்டி மெடிக்கல் ஃபீல்டு எடுப்போம். இப்போ எங்கள் குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. டாக்டர் பவானி மகப்பேற்று நிபுணர், தம்பி இதே நிபுணர் காந்திஜி. அவையில் படித்த கல்வி நேரடியாக மக்களுக்கு பயன்படுது. நான் படித்த கல்வி வந்து அந்த வயிற்றுக்குள்ள தான் வித்தது பல நாள் தெரியும். யூஎஸ்ல தெரியும் படிச்சு போட்டு அங்கே வேண்டாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் திரும்பி வந்து இந்த கல்வி எங்களோட மண்ணுக்கு பிரயோசனப்படும் தான் எந்த அவாவா இருந்தது. கடவுளை என்று சொல்லி ஆண்டவன் சித்தம் என்ற 3 பிள்ளைகளும் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்தபடியால் நான் இப்போ ஃப்ரீயாக வழிகிட்டு தெரியலாம். நான் வரையில் 1 way டிக்கெட்லாம் வந்தேன். எங்கே என்ன போய் எவ்வளோ அலுவல் இருக்கோ அவ்வளோ செய்வோம் என்று அவையில் சமாளித்து கொள்ளுவேன். அப்போ என்னது நான் சொல்ல வரேன்னா நாங்கள் ஒரு கட்டத்தில் யோசிக்கணும் வந்து எங்களோட வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இந்த பிறப்பு என்னத்துக்கு எடுத்து நாங்கள் வேண்டது. ஏன்னா நாங்கள் தெரியாது ஒரு புலிவாலை பிடிச்ச வாழ்க்கை தான் போய் கொண்டிருக்குது. இப்போ அமெரிக்காவில் நாங்கள் ஒரு ப்ரொமோஷனை எதிர்பார்த்தோம்டா அதுக்கு இந்த மாதிரி வேலை செய்யும். அது புலிவாலை பிடிச்ச மாதிரி விடவும் இல்லாது விட்டா புலி கடிச்சு போடுமோன்ற பயம் அல்லது இழுபட்டு கொண்டு எவ்வளோ நாளைக்கு போடுறது. அப்போ ஒரு கட்டத்தில் நான் டிசைட் பண்ணிட்டேன் இனி காணும் பிள்ளைகள் பார்ப்பினோம் நாங்கள் இதை செய்ய போகணும்ன்றதை. அப்போ நான் ஃபுல்லி டெடிக்கேட்டட். உங்களுக்கு எப்பவும் நான் ரெடியாக இருப்பேன். நீங்கள் எங்களோட இணைஞ்சு கொள்ள போகணும். ஒவ்வொருத்தர் தந்தன் ஊரை கொஞ்சம் திரும்பி பார்த்தாலே இப்போ இன்றைக்கு பேராசிரியர் பிரபாகரன் சொந்த ஊருக்கு போகிறோம். அந்த ஊரில் நடக்கிறத நான் சொல்கிறேன். அல்வாய் ஸ்ரீலங்கா ஸ்கூல், அந்த ஸ்கூலில் நடக்கிறது என்னென்னா பிள்ளைகள் வறுமை பெற்றாரால சான்சலர், வைஸ் சான்சலர், டீன் ஃபேக்கல்டி, டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் மற்றும் அனைத்து துறைசார் அவர்களுக்கு நேர வணக்கம் இருந்தால் ஒரு சில 2 வார்த்தையை மட்டும் சொல்ல யோசிக்கிறேன். ஒன்று குணராஜா பேச்சு, அடுத்த ஃபேக்கல்டி. சொல்லிட்டாங்க நாங்கள் E86 நாங்கள் E86 பேராக கேம்பஸ் ரெஜிஸ்டர் நாங்கள். இதில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மீகத்தோட ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். இந்த பைபிள் பேசினாதான் அப்புறம் வந்து கூட வாழ்ந்தப்போ தான் கிறிஸ்தவன் தோன்றுகள் சொல்லுவாங்க. 30 வருஷம் வந்து மறைந்த பாகம், 3 வருஷம் பப்ளிக் வாழ்க்கை வந்து. அதுக்கப்புறம் தெரியும் கல்வாரிகள் சொல்லி ஒரு சிறுவையினால் ஏற்பட்டு கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் 40 நாள் உயிர்த்தெழுந்தார். பைபிள் உயிர்த்தெழுந்து தனது சீடர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு தைரியம் கொடுத்தார். கனவேர் பயந்தாங்க, கனவேர் மறந்துட்டாங்க, அப்புறம் கொண்டுட்டாங்க எங்களையும் கொள்வாங்கன்னு சொன்னாங்க. அப்படியாப்பட்ட இதில் வந்து சீடர்கள் வந்து ஒரு மூடி அறைக்குள்ள 12 பேர் இருந்தாங்க. இருக்கிற நேரம் நம்ம 11 பேராக இருந்துட்டார். இருக்கிற நேரம் தேசினார் வந்து அவர் தைரியம் கொடுக்குறாரு. ஒரு ஆள் வந்து இல்லை, அவர் நம்பர் அவர் செத்துதான் இதுன்னு சொல்கிறாங்க. திருப்பி அவருக்காக வந்து சில அவர்கள் சொன்னாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு வாசனம், என்னை காண்பதால் விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவன் பேறு பெற்றவன். என்னை காண்பதால் விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவன் பேறு பெற்றவன். ப்ரொஃபஸர் துரைராஜா பேர் சொல்லுவார் என்றால் நாட்கணக்கில் சொல்லலாம். பல புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளது, எழுதப்பட்டு கண்டிருக்கின்றது. ஆனால் துர்ப்பாக்கிய வாழ்நாளாக நாங்கள் இருக்கின்றோம் என்று நாங்கள் அவரை காணவில்லை.
எங்களோட பேட்சில் படிப்பிக்கவில்லை. எங்களுக்கு தெரியாது. சில பேர் தனிப்பட்ட முறையில் ஏதாவது இருந்தாலும் எங்களை பேட்ச் சார்பாக E86 என்ற பேட்ச் சார்பாக தெரியாது. சினியானன் சொன்ன மாதிரி நாங்கள் 86, 85 86 போகிற நம்ம கூட்டப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 3 வருஷம் கூட்டப்பட்டு தெரியும். அதுக்கு முறை மணி போயிட்டான்னு சொல்லிட்டாரு. நான் காணையில் இருக்கேன். இப்போ நாங்கள் காணாமல் இருந்த ஒரு மாமனிதருக்கு நாங்கள் முதலாக இந்த வளாகம் ஆரம்பித்த பொழுது எண்ணக்கருவாக வந்தது வந்து எங்களது முன்னினால் டீனும் இப்போதைய துணைவேந்தரும் ஆகிய ப்ரொஃபஸர் அத்வராஜ் அவர்கள் புறராஜான படத்தை இங்கே கொண்டு வரணும். இந்த தாயகம் இருக்கும் வரைக்கும், மண் இருக்கும் வரைக்கும் தொட்டு சொன்னார். அவரது பேர் நினைக்கவர். அவர்தான் எங்கள் எல்லா பொறியியலுக்கும் ஈவன் சமூக சேவையோட பெருந்துரைக்கும் ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறது. அதுக்கு நாங்கள் ப்ரொஃபஸர் அத்வராஜ் அவர்கள் இங்கே இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு படம் ஒன்று செய்தோம். அது ஒரு ஆர்ட் ஒர்க், ஒரு நவீனத்துவமான ஒரு ஆர்ட் ஒர்க்கில் நான் சிலர் வரையில் மீண்டும் வந்து புதுப்பிக்கணும் என்று சொல்லி பிரபாகரன் டீன் தக்காளியப்பட்டு சொல்லப்போனால் இந்த யூனிவர்சிட்டி சொல்லப்போனால் அவர்களுக்கு இடம் மீண்டும் வரை நாங்கள் புதுப்பித்ததற்கு எங்கள் E86 சார்பாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதே போல் எங்கள் பேர் ரொபர்ட் பீரிஸ். நாங்கள் மன்னார்லேருந்து இந்த ஒன்று வல்லக்குறைய ரிசார்ட்ஸ் இந்த ஒன்றை 2 வயசுக்கு ரிசார்ட்ஸ் போகிற இல்லைன்னு சொல்கிறாங்க. நானும் பிரபாகரும் ஒரே குரூப். அவரும் பி, நானும் பி, அவரே குரூப். அவரது புலமைத்துவங்கள், அவரது வழிகாட்டுதல் 2 வருஷம் தெரியும் பேராக வந்து கோமான். அவரது புலமைத்துவங்கள், அவரது வழிகாட்டல், அவரது ஆலோசனையின்படி தான் நான் மிக வழியாள வாரம் கிளாஸ் எடுத்து வந்தேன். அப்போ அவருக்கும் இங்கே படியினார பயிற்று நன்றி கூறுகின்றோம். அதே போல் ஃபேக்கல்ட்டியை பற்றி சொல்ல போனோம்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் நிறைய கல்வி மாணவர்களுக்காக உழைக்கிறீர்கள். ஆனால் E86 சார்பாக நாங்கள் எப்பொழுதும் கை கொடுக்க தயாராக இருக்கின்றோம். இன்று நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் சொசைட்டிக்காக கொடுக்கணும். இது ஆரம்பத்தில் வந்து இந்த எண்ணக்கார் வந்து ப்ரொஃபஸர் அத்வராஜ் ஆயிரத்தி நாங்கள் ஆரம்பித்தது ஒரு சிறிய தொகையாக இருந்தது. அந்த தொகை காணாதன்ற ஒரு ஏற்பாடுகள் கிளைமேட்டில் இருந்த நேரம், சில நேரங்களுக்கு இந்த விசேஷமாக இந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய ஆள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ரசீந்திரனும் லண்டனில் இருக்கிற குமரேசனும் இவர்கள் தான் முக்கியமான முடிவெடுப்பார்கள். நாங்கள் இங்கே இருக்கிறார்கள் ஒரு தொடர்பாக தான் இருக்கோம். இருந்து பழைய டீனோட சரி அல்லது இப்போதைய டீனோட சரி தொடர்பு கொண்டு அந்த தொகையை நாங்கள் கூட்டி இருக்கின்றோம். சிறு தொகையாக இருக்கிற நாங்கள் ஒரு பேர் வந்து எங்கள் கட்சார்பாக 3 பேர் மறைந்தார்கள். அவர்கள் பேராக வைக்கணும். 60 வயசாக போகுது, டிபாசிட் டிக்கெட் தான். அப்போ நாங்கள் பொதுவாகவே தமிழ் அறிவியல்னு மாற்றி விட்டோம். நீங்கள் ஒருத்தரை வைக்க போனால் நம்பரை கூட்டிகிட்டு போவோம். அதோட மாற்றி இந்த யூனிவர்சிட்டிக்கு செய்கிறத பற்றி நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அதே மாதிரி ப்ரொஃபஸர் நிர்மலதாஸ் மெல்போர்ன் யூனிவர்சிட்டி இருக்கிற அவர் கூட இந்த யூனிவர்சிட்டிக்கு தன்ற பேரோட ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய புக்ஸ்கள் கொடுத்துருக்கேன். நாங்கள் வந்த நேரம் ப்ரொஃபஸர் அத்வராஜுக்கு நேரம் நாங்கள் சில டொனேட் பண்ணோம். அதே மாதிரி நான் வந்து மியாப்பட கடைசி காலங்களில் இருக்கும் பொழுது ப்ரொஜெக்ட் முடிஞ்சிட்டு எங்களுக்கு நாங்கள் என்ன இருக்கிற அசட்ஸ் எல்லாம் வந்து வெஹிக்கிளை யூனிவர்சிட்டிகளுக்கு ரிட்டர்ன் பண்ணி போட்டு அசட்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் டிபார்ட்மெண்ட் அல்லது கச்சேரி கொடுத்துருக்கு. அப்போ நாங்களும் ப்ரொஃபஸர் அத்வராஜாவும் வேலை செய்தோம். உங்களுக்கு அது நேரம் எனக்கு டாக்டர் அன்பும் சுகமாக ஹெல்ப் பண்ணார். முழு சேவை எக்யூப்மெண்ட் நிறைய டோட்டல் ஸ்டேஷன் இருந்தது. லெவல் எக்யூப்மெண்ட் அவ்வளோத்தையும் வந்து யூனிவர்சிட்டி கொடுக்குறோம். முழுக்க நீ சொன்ன ரிக்வஸ்ட் இருந்தாங்க அவ்வளோதையும் காரணம்னு சொல்லி நான் உண்மையாக கொடுக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் கொடுக்க நாங்கள் நிறைய எக்யூப் பண்ணுறோம். இங்கே ஒன்றும் இல்லாமல் இருந்தது. உலக இன்கொயரி வந்து என்ன இன்கொயரின்னா நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே கொடுக்க சொன்னோம். ஏன் கிராண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ஒரு இது கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி எங்களோட பிடிஎஃப் கண்டிப்பாக சொன்னீங்க சார் புரியுது ஒன்றும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அந்த எல்லா டாக்குமெண்ட்டும் ஃபோட்டோக்கள் வீடியோ எடுத்து கொடுத்தால அது வந்து எனக்கு ஏதாவது வரையில் விளக்கத்தில் போயிட்டு அது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இது எங்கள் நாங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம். ப்ரொஃபஸர் துர்ராஜா தெரியானே படிக்கிறேன். ஆனால் இது எங்கள் யூனிவர்சிட்டி, எங்கள் தாயகத்தின் யூனிவர்சிட்டி, எங்கள் மண்ணின் யூனிவர்சிட்டி, விசேடமாக பொறியியல் இடத்துக்கு இது ஒரு முன்மாதிரியான யூனிவர்சிட்டி. இதை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அக்காடா தந்தைக்கிற மகள் இங்கே படித்தார். அவள் பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கின்றதா
வாஷிங்டன் டிசிக்குள்ள ரெக்கனைஸ் இல்லையா, ஆஸ்திரேலியாவுக்குள்ள இல்லையா, உடம்பு போவேலான்னு சொல்லி பெரிய பிளேம் பண்ணிக்கிறது. நான் சொல்கிறேன், குழந்தை தவளைத்தான் போகணும், விளத்தான் போகணும், விழுந்து தான் அனுப்பணும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், அந்த யூனிவர்சிட்டியை நாங்கள் வளர்ப்பதற்கு ஒவ்வொரு இந்த மண் சார் ஆக்கம் எந்த நாடும் இருக்கலாம், எந்த தேசமும் இருக்கலாம். நாங்கள் இதை பாடுபட்டு இது எங்களது பல்கலைக்கழகமாக, எங்களுக்கு உரிய கூடமாக, எங்களுக்குரிய எங்கள் மண்ணின் வாசனைக்குரிய ஒரு கூடமாக வளர்வதற்கு இந்த E86 என்ற சார்பில் நாங்கள் எப்பயும் தயாராக இருக்கிறோம். அதே போல் இந்த டொனேஷன் உலகாவிய இந்த அனைத்து E86 தமிழ் மாணவர்கள் சேர்ந்து தான் இதை செய்தார்கள். இது ஒரு கூட்டு முயற்சி. நாங்கள் தனி முயற்சின்னு சொன்னோம், கூட்டு முயற்சின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த செய்திகள் பரப்பப்பட வேண்டும். அதாவது எங்களது சொந்தமான எங்கள் தாயகத்தின் இந்த யூனிவர்சிட்டி வளர வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். நம்மளைப் போல இருப்பவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து எங்களையும் இந்த E86 என்ற சார்பாக திரு குணநாசன் ஆடியர் செய்கிறார். அவருக்கு போன வெள்ளிக்கிழமை ஒரு அலுவலக ரீதியாக இந்த கல்வியிலும் இந்த பீடாதிபதியுமான திரு ப்ரொஃபஸர் அவர்களுக்கும் வைஸ் சான்சலர் ஒரு வேண்டத்தக்க அறிவை நீ, வேண்டுமுழுதும் கருவை நீ, வேண்டும் அயல்மார் கருவை நீ, வேண்டியதை பணிகொண்டாய். வேண்டினியாய் அருள் செய்தால் நானும் அதுவே வேண்டினேன். வேண்டும் பரிசும் உண்டனில் அதுவும் உண்டன் விருப்பம். நட்சல்ல சொல்றாங்க, பேராசிரியர் சொல்றாங்க, உடுப்பி கிராமத்தில் உண்மையான பிரதேசத்தில் இறைவன் தந்த பரிசு. பேசிக்கலி துவசார் ஜியோ டெக் என்ஜினியரை முடிந்தாலும் ஒரு மேத்தமெட்டிஷியன். A11 பேப்பரை மார்க் பண்ணாங்களே செகண்ட் மார்க்கையும் யூகேக்கு போகிறார். அவர் ரெக்கமெண்ட் பண்ண இன்னும் ஒரு மகான் டயரில் தயாநிதி one of the most alive mathematical brains ever produced in Myanmar. Daniel one of the best professor. Ramanavi சொல்வார், அவர் மாதிரி வேறு இல்லை, கம்பி கலான்னு அந்த கிராமத்தில் ஒரு பெரிய வளமான இடம், பெரிய தெரியல ஆயிரம் இல்லையா. ஒரு நல்ல சீட் ஒரு விருட்சமாக எங்களோட வீட்டில் இன்ஜினியர்ஸ் 86 ஸ்ரீரங்கனா அம்மா, ஸ்ரீ ஆனந்தராயா, ஸ்ரீ ஸ்கந்தராயா. எங்களோட வீட்டில் அவர் டீனாக இருக்கிற படம் எங்கள் வீட்டில் இருக்குது. நாங்கள் பார்ப்போம் மாதிரி நிறைய வேண்டி இருக்கு. அப்புறம் நாங்கள் பார்ப்போம் அடிக்கடி மெயின் ஆல்வேஸ் இங்கே இருக்கணும். பின்பு அவர் சேவையில் சொல்லுவாங்க, வீடு பேர் தொண்டு செய்யாது நீர் பாலம் கொள்ளாது பண்டு செய்தார் உலரோ இல்லரோ. இதெல்லாம் புது தீர்வு, இதெல்லாம் பழைய தீர்வு. தொண்டு செய்வது எத்தனை பேர் தொண்டு செய்திருக்காங்க. யோசுவாமி சொன்னாங்க, யோசுவாமிக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாரு. சில சீக்வென்ஸ் ஆஃப் பீப்புள் ஒரே தோன்றிக் கொண்டே இருப்பார்.
ஆனால் அந்த மாடர்ன் டைமில் எங்களுக்கு வீடு போய் 2 பேர் பெரியயாரும் மேலே மெனமுடன் விட்டுட்டு போனார் ஓப்பன் யூனிவர்சிட்டி. வேறு ஸ்டூடெண்டே கேட்டே போட்டாங்க, அதுக்கு எதிராக கவுன்சிலிங் ரிமூவ் ஓப்பன் யூனிவர்சிட்டி. வேறு கொண்டாடப்படுறாள். சரி, நம்ம இந்த சொல்கிற அந்த துவச மனப்பான்மையால் பிரச்சனை எதிர்கொள்றது லெஃப்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஓப்பன் யூனிவர்சிட்டியே ஒரு ஃபாதர் என்ஜினியரிங் எஜுகேஷனுக்கு உனக்கு தெரிய மரவிலையில் ஓப்பன் யூனிவர்சிட்டி கொண்டாடின மாதிரி எதுவுமே கொண்டாடல. இந்த ஆலையில் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஃபாதர். அப்படி இருக்கேக்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இருந்தோட ரிலீஸில் எங்களுக்கு ஜப்னா யூனிவர்சிட்டி வார 89. நானும் பிஎஸ்சி முடிஞ்சு 90 வாரேன். அவரோட சேர்ந்து சைக்கிள் ஓடுற பேக்கியம் கிடைத்தது. நான் 8 மணி கொண்டு போவேன். அழகேஸ்வரன் இந்த கடைசி மாநில ஸ்டேஜில் இருக்கு. அவருக்கு ஒரு வடையம் பண்ணி கொண்டு மீட்டி முடியாத 5 6 ஆகும். 8 மணி கொண்டு நான் சைக்கிள் ஓடுறேன். நான் அங்கே சார் அங்கே 60, நான் 30. ஸோ என்ன நான் சொல்ல வீடு போகிறேன்னு உயர்ந்த போகிற வீடு போகிறேன்னு சொல்கிறது எல்லாரும் ஹோம் ஏஜென்ட். அப்போ அவர் கடைசி காலம் அவருடைய சேவையின் உச்ச வருமானம் எங்களுடைய பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்தது. அதுவும் ஒரு எங்களுடைய அறிவித்திற்கு போயிருந்த தலைவராக வந்த யாழ்ப்பாணம். அப்போ 90 சொன்னால் 74 யங் 15 வருடம் இளமை பருவத்தில் ஒரு செல் நிறைய செயல்படுத்த இறைவனாக அனுப்பப்பட்டது. வேண்டத்தக்க அறிவுனியில் இறைவனங்களுக்கு தந்த பரிசு. ஒரு டிஃபிகல்ட் பீரியடில் நாங்கள் மூடாமல் நடத்தினாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் லேக்ஸை பற்றி கலைக்கிறீங்க. நான் வைஸ் சான்சலர் ஒரு மாதம் நான் டிஸ்போஸ் பண்ணுற பப்ளிக் மணி 330 மில்லியன். அது இந்த அக்கௌண்டபிலிட்டியை பற்றி நாங்கள் கலைக்கிற கூடாது. Not worry about the service charges, recurrent charges, electricity bill, internet, salary alone. So public money எவ்வளோ பம்ப் பண்ணப்படுது இந்த இடத்துல. அப்போ அதில் ஒரு செல்லறையை செயல்படுத்தினவர். அவர் வாழ்ந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஆப்ரேஷன் லிபரேஷன் அண்ட் பெரிய ஆப்ரேஷன் நடந்து வடமராட்சி பிரதேசத்தில் தேன பாடசாலைகள் தான் தொடங்குகிறது. வடக்கு பிரேமன் பொன்னால முதல் பாஞ்சாலம் முதல் பெரிய ஆப்ரேஷன் நடந்தது வடமராட்சியில். அவர் படித்த பாடசாலை ஓலவல் மட்டும் நம்முடைய அமெரிக்க மிஷன் கல்லூரி, அது தரமட்டமானது. அந்த பாடசாலை தலைமை பொறுப்பு அவருடைய பிரின்சிபல் சிவபிரபலோட சேர்ந்து அந்த நீங்கள் என்ஜினியருக்கு உங்களை மென்டல் சைட் தெரியுமன்றபடியே நான் அந்த சார் அந்த ஊட்ட நிறுவனத்தில் மிஸ்டர் இன்ஜினியர் விக்னேஸ்வரன் ஒரு பெரிய ஒரு துணை மதுரையில் முன்னிட்டு இருக்கிற அவர் ஒரு பிரம்மச்சாரி. நிறைய சேவைக்கு பேர் போன உண்மையில் வழிநடத்துகிற இன்ஜினியர் விக்னேஸ்வரன். அந்த ஊட்ட பிரிசர் சொன்னேன். நான் இன்னொரு பரிமாணத்தை சொல்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும். உங்களுடைய மிருகம் தர மட்டும் அப்போ கிடுது கொட்டில் பாடசாலை நடக்குது கொண்டுக்கூடாது. பெரிய பெரிய பெனிஃபிட் ரொம்ப பிள்ளைங்கள மாஸ்டர் எல்லாம் செம்பிள மாஸ்டர்ஸ் பெருமாள் அப்பான்னு ஃப்ரெண்ட்ஸ் பாடசாலை நடத்தி கொண்டு சார் வந்து ஓமிய பிரசிடண்டாக வந்து வெளிநாட்டுக்கு சென்று பெரிய கிளைகளை அமைச்சு இதில் பாடசாலை இன்ஜினியரிங் பேக்கரி மாதிரி வெல் ஸ்ட்ரக்சரோடு இருக்கு. அப்போ அதுவே நாங்கள் அதோட சேவை செய்தோம். அவர்கிட்ட டேமேஜும் கிணறு இங்கெல்லாம் அவர் பிறந்த இடம் படித்த பாடசாலை ஹார்ட்லியில் துறாஜா மண்டலம் இருக்கு. அங்கே கொழும்பு கிளைண்ட் பிரசிடென்ட், கொழும்பு ஹார்ட்லியில் கொழும்புல பிரசிடென்ட், புதுக்குட்டின்னு பிரசிடென்ட் பாடசாலை. அப்போ ஹார்ட்லியும் கூட தெரியும் உள்ள திறமட்டமாக ரெண்டையும் திருப்பி உள்ளாமல் இன்றைக்கு நீங்கள்
ரிசல்ட்ஸ் பற்றி கிடைக்கிறாங்க கொண்டாடுறாங்க. அவருடைய உருகி தேய்ந்த அவருடைய சேவைகளுக்கான தொடரில் செகண்ட் டேர்மில் வண்டியரோட கிளம்பில் துரசமான நோயினால் பாதிக்கப்பட்டு போயிட்டார். அவருடைய கனவில் இருந்தது இந்த ஃபேக்கல்ட்டி. அது 30 வருடங்களுக்கு முன்புமே அவருடைய ஃபைல் இந்த டேபிள் இருந்தது. நம்ம ஹேண்ட் டைப் செட்டில் ப்ரப்போசல் எல்லா லெபார்டரியிலும் உள்ள எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஷெட்யூல்ஸ் இந்த சைஸ் குமார பிள்ளை இன்ஜினியர் அந்த பையனோட டைப் செட்டில் ப்ரப்போசலை 30 வருடம் காய் தெரிந்து அதை நீண்ட கையில் போடுவேன். ஒரு அடுத்த இந்த விடுதலை அவருடைய நாங்கள் நினைவு கூட்டுறோம். ஸோ அவருடைய வாழ்க்கையிலேருந்து நாங்கள் யூனிக் பர்ஸ், எல்லாருமே நாங்கள் யூனிக் இல்லை. அவர் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் என்ன செய்யறாரு? நாங்கள் இப்போ அவர்கிட்ட கூட கலைக்கிறோம். அவர் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கிற ஊர்லேயே ஆகல தெரியுமோ தெரியாது. எனக்கு தெரியும் சின்ன ஒரு சர்ப்ரைஸ் நெல்லிடி சென்டரில் அவருக்கு ஒரு பெரிய ஆடு வைக்கிறீங்க. அவ்வளோ சென்டர் பேர் இல்லை வரையில் நேரம் இருக்கு. நெல்லிடியில் சும்மா சரத்தோட சிறுபெரும் போட மாட்டேன். அவரோட என்ஜினியர் அங்கே எல்லா வீட்டையும் என்ஜினியர்ஸ் இருக்கு. சென்டர் இன்ஜினியர் அப்படிதான் எனக்கு தெரியாது. அப்போ ஒரு விளம்பரம் இல்லாமல் இந்த ஜீசஸ் மாதிரி கலந்தையை உதாரணத்தை தெரியாமல் சதா சேவையாக அந்த அவர் எங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங்கில் அவரை பற்றி நான் சொல்லல. உங்களுக்கு தெரியும் அவருடைய பரம்பரை கலிபோர்னியாவில் ஒரு பெரிய பரம்பரை இருக்கு. அங்கே ஒரு பெரிய பரம்பரையை டிசைட் பண்ணிருக்கிறாங்க. ஹார்ட்லி மதர் அமெரிக்கன் மீட்டிங்ஸ்க்கெல்லாம் வருவாங்க, நிறைய வருவாங்க. எனக்கு நினைவு சீனியாசர் அவரோட அந்த பிள்ளைக்கு கதை கேட்க நான் நிற்கிறேன். நீங்கள் நடிச்சபடி அந்த தேசிய நானே கதை கேட்க நான் நிற்கிறேன். அங்கேயே நீங்கள் இன்னைக்கு நீங்கள் அதை ரெசிப்ரோகேட் பண்ணுறீங்க. நாங்கள் இதில் உண்மையில் ஹியூமன் பீங்ஸ் யூனிவர்ஸ் வந்து ஸோ லார்ஜ். மேன்மேட் தான் இந்த கண்ட்ரிகள், பாஸ்போர்ட்டுகள், போர்டுகள், டிஸ்ட்ரிக்டுகள் எல்லாம். ஆனால் ஹியூமன் பீங்ஸ் செல்ஃப் பர்பஸ் சொல்கிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட காலம் சர்வ் பண்ணலாம். பிரம்மச்சாரிய பீரியட் ஆஃப் லேர்னிங். அதை நாங்கள் பிள்ளைகள் கன்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த இடம். இங்கே இருந்தோடு நாங்கள் வெங்கண்டில் டேல்யூட் பண்ண தேவையில்லை. ஸோ அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எங்களுக்கு யூனிவர்சிட்டி முறையில் ட்ரைனிங், ரிசர்ச், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும் நாங்கள் செய்யலாம். அப்போ இந்த பிரம்மச்சாரிய பீரியடில் சார் இப்படி ஹார்ட்லி, பெர்டீனியா, கேம்பிரிட்ஜ் ஒரு இல்லறம் அவற்றை பிள்ளைகள் அயலால் இருந்தவர்கள் மெத்தவன் அகிலேசன் எங்களோட ஒரு ஆள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறாங்க. மற்ற குடும்பம் ஒரு பிள்ளை தவறு கிடையாது. நான் வீட்டில் ஒரே ஒரு மகன் எனக்கு எங்களுக்கு கோவில் வீட்டு நான் 10 இடத்துல எடுத்து கூட்டி எடுத்து. ஸோ அதில் டைட்டிலே அந்த டாப் வந்து அகாடமிக் எத்திக்ஸ். இன்றைக்கு அகாடமிக்ஸ் நான் ஃபோன் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு நான் வயசு ஆகிறேன். எனக்கு அரவாயிலேயும் இந்த துள்ளிக்கு வாக்குறையிலையும் சரியான எல்லா இடம் நாங்கள் வந்து சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் ஜாயின் பண்ணி 40 வருஷமாக வருது. நான் என்ன சொல்கிறேன்னா பெஸ்ட் திங் வந்து கம் பெஸ்ட் திங். If you never do that way, this way. Usually பக்தி வந்து சொல்கிறேன் 30 விதமான characteristics of business செய்யலாம். You are renunciate and do it. Otherwise, family எல்லாம் ஒன்றா இருந்துச்சு. Family எல்லாம் ஒன்றாட்டி அங்கே இதே என்னுடைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து போகிறேன்.
litigation, any UPL பண்ணுவாங்க, அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுவாங்க, யோகாகும். ஸோ UPL எல்லாத்தையும் கிரியேட் பண்ணலாம். ஆனால் என்ன ரன் மேனேஜருக்கு ஒரு சேலஞ்சஸ். ஆனால் சோர்ஸ் எங்கே இருந்து இப்போ யூபிஎலுக்கே இப்போ எங்களுக்கு $30,000 படியும் இன்னொரு படிச்சோம். நான் இப்போ தான் எனக்கு புலான்னு ஐடென்டிஃபை பண்ணது கடைசியாக சொல்லுவாங்க. அந்த பிக் ப்ரொஃபஸர்ஸ், இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர்ஸ், யூஎஸ் அவன் ஓடுதல் கூட படிக்கிறான். அப்புறம் தான் என்ன வெயிலில் எங்கே படிச்சுக்கிட்டு நான் படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். அப்புறம் கனடாவில் போய் அமேசான் இதில் டெலிவரியில் இருந்து நீங்கள் வந்து அந்த இந்தியா கனடா அமேசான் பஸ் ஃப்ரீ டு வெஹிக்கிள்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ எங்கே இருந்து $30,000 இஸ் நீடிங் அசோசியேஷன். So don't think only professional alone help, doctors alone help. So many people. And the art of engaging is better. So that ஒரு ஐகான் ஒன்று மறைந்தாலும் அது ஒரு வேடம் இன்ஸ்பிரேஷன் இருக்கும். கல்கட்டாவில் ஒரு அரசம்படி பஞ்சவடி கீழே 3ஆம் வகுப்படியார் ராமகிருஷ்ணன் ஒரு பூசாரி இதில் போய் ஒரு விவேகானந்தர் காலில் வந்து ஒரு விவேகானந்தர் கொடுக்க வேண்டிய காசில் இன்னைக்கு கொலம்பில் ராமகிருஷ்ணன் மிஷன் இன்னைக்கு பார்க்குறாங்க ஒரு பூசாரி கல்கத்தா படிக்கிறது ராமகிருஷ்ண மிஷன் வந்து பர்டிகுலரில் அவங்க கூட செய்கிறாங்க. ஒரு not even no one knows. Unbelievable. So, degree Ramakrishna's influence 120 years, 200 years. Swami Vivekananda going 25 years. So, Professor Rajand and the visionary thoughts. அதாவது கொஞ்சம் பிடிச்ச பண்ணாலே இன்னொரு பிளானுக்கு போயிடலாம். ஈஸி ஜேடிக்கு வர பிளானோட புக் ஆகிடுது. யோகிஸ் வந்து அடுத்தது அக்பராக இருக்கலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி திங்ஸ் வில் மூவ். டோன்ட் வரி. எல்லாம் டெஸ்டின். மாஸ் சொல்லுவேன் 78% டெஸ்டின். இப்போ நான் வந்து வைஸ் சான்சலர் நான் யோசிக்கிறேன். இப்போ நான் வண்டியில் நான் டிக்கெட் அடிச்சு society it has its own destinations, but whatever we could do make a difference. So certain students would integrate and that was miracle. And certain படிக்கையில் protesting ஆடுறதுல என்னோட உங்களுக்கு தெரியுமா கான்ஃபிடன்ஸ் event because he was integrated to Professor Raja in many ways. So thank you very much for the faculty members in the department, those who have like brief little about the project. I would like to brief little about the project before you find out. yeah. So ரெண்டும் ஒரு சரியான ஒரு காலம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா தண்ணி வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. ஒரு சின்னங்கள்ல குழாயில வரும், சின்னங்கள்ல குட்டையில இருக்கும், ஆற்றுல இருக்கும், இங்கே இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது இங்கே இடத்துல அது சூழலோடையும் அப்படி வாழ்வியலோடையும் வரணும். அது அந்த மாதிரி ப்ரொஃபசர் ராஜா பேர் நான் கண்டதும் இல்லை, எங்கேயோ கேள்விப்பட்ட விஷயங்கள் வச்சிருந்ததுல சில பேர் அவரோட பழைய நாட்டு இருக்கீங்க, சில பேர் வந்து அவற்ற கொள்கைகளால் இன்ஸ்பயர் ஆன நாட்டு இருக்கீங்க. இந்த எல்லாருமே அந்த அவற்ற ஒரு தோர்ஸ் என்ற ஒரு அடிப்படையில் சேர்ந்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வாழ்வியல் முனைக்கிற இடமா இந்த ப்ரொஜெக்ட் நாங்கள் பார்க்குறோம். உண்மையில அதோட ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்றதா இருந்தால் இந்த ப்ரொஜெக்டோட அடிப்படை நோக்கம் என்னன்னு சொன்னா இப்ப கிட்டத்தட்ட பெருமதிக்குரிய பொறியாளர் நேசரோட கைக்கில் அவற்ற நோக்கம் வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த ஆரோ ஃபில்டரை வந்து நாங்கள் பில் பண்ணி ஒரு தேவைப்படுற ஒரு சமூகத்துக்கு கொடுக்கணும் என்பது அடிப்படையில். அதே நேரத்தில் இப்போ எங்களோட நாங்கள் இது வரைக்கும்
சமூகத்துல பார்த்த விஷயங்கள் பதின விஷயத்தை வச்சுக்கொண்டு ரெண்டு பேரும் இல்ல ஒருங்கிணைச்ச ஒரு விஷயம் ஒன்று, ஒரு சரியான விஷயம் ஒன்று இணைக்க வேண்டாம். இந்த இடத்துல எங்கேயோ இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆள் இருக்கிறார், அவருக்கு ஒரு தண்ணி, ஒரு தேவையான தண்ணி, ஒரு ட்ரிங்கிங் வாட்டர்ன்றது எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் படி குடிக்கணுமோ அது தண்ணிக்கு வசதி இல்லாமல் இருக்கு. அது இட பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், வேற ஒரு பிரச்சனை இருக்கலாம். அந்த அடிப்படையில நானும் அவர் ஒன்றிணைச்ச இடம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு தேசத்துல இருக்கிற எங்கட வடமாகாணத்துல மெயினா எங்கேயோ இடத்துல இருக்கிற ஆளுக்கு அவருக்கு தனக்கு தேவையான தண்ணியை அவர் குடிக்க எல்லாமே இருக்குது. அது ஆரோவால வர போதா இல்லாட்டி வேற வர போறான்றதை நாங்கள் எல்லாம் செய்ய போறோம். இது ப்ராஜெக்ட் அடிப்படை நோக்கமே நாங்கள் அந்த அப்படியான ஒரு இடங்களை கண்டுபிடிச்சு தேடி டேட்டாபேஸ் வச்சுக்கொண்டு அந்த இடங்களை செலக்ட் பண்ணி அந்த இடங்களில் உள்ள நீரோட தரத்தை பார்த்து அது பிறகு அதை எப்படி அந்த நீரை அவருக்கு வேற எந்த வகையில் கிடைக்கலாம் கிடைக்கக்கூடாதுன்றது பற்றி பார்த்து அதே நேரத்தில் கடைசியில் அவருக்கு எப்படி தனக்கு தேவையான வானிலை தேவையான தண்ணி நான் கொடுக்க போறோம் என்றால் அடிப்படை ப்ராஜெக்ட். இதுல நாங்கள் கிட்டத்தட்ட இதுல சில சைட் விசிட்டுகள் இருக்குது, அதோட நீரோட தரத்தை பார்க்கிறது. அதோட நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அதுக்கு தேவையான ஒரு ஃபில்டரோ அது சம்பந்தமான ஒரு இதை நாங்கள் ஃபீல் பண்ண போறோம். அதான் அடிப்படை நோக்கம். அதுல இதுல நாங்கள் இந்த தந்த பணத்தை உண்மையில நாங்கள் கிட்டத்தட்ட இதுக்கு தேவையான ஒரு ரிசர்ச் அசிஸ்டன்ட் அவருக்கு அதை பில் பண்ற ஆகக்கூடிய ஒரு பேமெண்ட் ஐக்கும் அதோட நீரோட ஆய்வுகள் மற்றது கள வில்கியங்கள் அந்த மாதிரி இதுக்கும் இதை பயன்படுத்த போறோம். நான் எந்த ஒரு கன்சல்டன்சி விசிட்ல கேட்க போறது இல்லை, அது நான் ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன். அதோட ஒரு முடிவா சொல்ற ஒரு விஷயம் உண்மையில எல்லாருமே காய்ச்சி அந்த ப்ராஜெக்ட் கைக்குள்ள உண்மையில நாங்களே காய்ச்ச விஷயம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் அங்கே போனாலும் கேட்கணுமே, நீங்க கிளம்பிட்டு இருக்கீங்க ஏன் வியாபாரத்தில் ஒரு கக்கடி போட்டுக்கலாமே. அப்ப நான் சொல்றேன் இல்லை, இதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்கு, இதுக்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த விஷயம் இன்னும் போறதுக்கு எங்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவை. அது மிக முக்கியமாக புலம்பெயர் சமூகமா இருக்கலாம் அல்லது எங்கள் வெளியில சமூகமா இருக்கலாம். நான் சொல்ல காசு மட்டும் இல்லை, அந்த மாரல் பிளஸ் நீதி இந்த ரெண்டு பங்களிப்பும் இருக்கணும். உண்மையில இந்த ப்ரொஜெக்ட அடுத்த கட்டமா நாங்கள் உண்மையில இன்னும் ஒரு காத்திரமான ஒரு பங்களிப்பை எங்களோட சமூகத்தை செய்யலாம். நன்றி வணக்கம்.